கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. என்னை போகச் செய்யும். சங்கீதம் 119:35. கடைசி விருந்தின் போது கர்த்தராகிய இயேசு, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறிய சந்தர்ப்பத்தில் அவரை காட்டிக் கொடுப்பது யார் என்பதை அறிய பேதுரு ஆவலாயிருந்தான். யோவான் 13:21-24 வரை. தம்மை காட்டிக் கொடுக்க போகிறவனுடைய பெயரை கர்த்தராகிய இயேசு குறிப்பிட்டிருந்தால் பேதுரு என்ன செய்திருப்பான் என்பதை யூகித்து பாருங்கள். அவன் யூதாசுக்கு விரோதமாக தன் பட்டயத்தை எடுத்திருப்பான் என்பதில் சந்தேகமில்லை. எத்தனை சந்தர்ப்பங்களில் கர்த்தராகிய இயேசு நம்முடைய பலவீனங்களை அறிந்தவராய் நம்மை சோதனைக்கு உட்பட பண்ணும் சந்தர்ப்பங்களினின்றும் நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய முற்றிலும் மதியீனமானதும் பிடிவாதமானதுமான வழிகளில் கூட கர்த்தர் நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் இருப்பதுடன் அவர் நம்மை பாதுகாக்கவும் செய்கிறார். நாம் அவருக்கு எவ்வளவாக நன்றி செலுத்த வேண்டும். பேதுரு மிதமிஞ்சிய தன்னம்பிக்கை, முரட்டாட்டம் ஆகியவற்றுக்கும் ஒரு அடையாள சின்னமாக இருந்தான். கர்த்தராகிய இயேசு தாம் கெத்சேமனைக்கு போவதற்கு சற்று முன்பு பிசாசானவன் பேதுருவின் விசுவாசத்தை அழிக்க திட்டமிட்டு கொண்டிருந்தான் என்று அவனை எச்சரித்தார். அவன் விசுவாசத்தில் மிகவும் பலவீனமாயிருப்பதையும் அவனுக்கு ஒரு மெய்யான மனந்திரும்புதல் அவசியம் என்பதையும் அவர் அவனுக்கு சுட்டி காண்பித்தார். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டு கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். லூக்கா 22:31-32. ஆனால் இந்த எச்சரிப்புகளை எல்லாம் கவனித்து கேட்பதற்கு பேதுரு ஆயத்தமாய் இருக்கவில்லை. அவன் உடனடியாகவே அவரை நோக்கி, நான் காவலிலும் சாவிலும் உம்மோடு செல்ல ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று கூறினான். பேதுருவுக்கும் சங்கீதக்காரனுக்கும் இருந்த மிக பெரிய வித்தியாசத்தை பாருங்கள். பேதுரு தான் சற்றும் ஆயத்தமாய் இராதிருந்த போதிலும் நான் செல்ல ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று கூறினான். சங்கீதக்காரனோ என்னை போகச் செய்யும் என்று ஜெபிக்கிறான். சங்கீதம் 119:35. பேதுரு கர்த்தராகிய இயேசுவை பின்பற்ற தனக்கு இருந்த விருப்பத்தை அவரை பின்பற்ற தனக்கு இருக்கும் பலன் என்று தவறாக எடுத்துக்கொண்டான். நம்மில் அநேகரும் இதே தவறையே இழைக்கின்றோம். நாம் மிதமிஞ்சிய தன்னம்பிக்கை உடையவர்களாய் செயல்படுகிறோம் என்பதை நாம் உணர்வதில்லை. தான் கர்த்தருக்காக எதையாகிலும் செய்ய ஆயத்தமாய் இருப்பதாக அல்லது தனக்கு திறமை இருப்பதாக ஒருவன் உணர்வானாகில் உண்மையில் அவன் அதற்கு சற்றேனும் ஆயத்தமாயிருப்பது இல்லை. அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய சொந்த முயற்சியினாலோ பிரயாசத்தினாலோ உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே கர்த்தர் தாமே உனக்கு போதித்து உன்னை நடத்தி உனக்கு ஆலோசனை சொல்லும்படியாக நீ உன்னை தாழ்த்தி அவரிடம் மன்றாடுவாயாக. ஆம் கர்த்தாவே, உமது கற்பனைகளின் பாதையில் என்னை போகச் செய்யும் என்று நீ அவரிடம் வேண்டிக் கொள்வாயாக. ஆமென்.